உலகத்துல வேற எந்த தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிற ஒருவருக்கும் சொல்வதற்கு அருகதை கிடையாது. நான் பரிசுத்தர் என்று சொல்வதற்கு அருகதையே கிடையாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். எத்தனை அற்புதம் பாருங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முத்திரை நம்மேல் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். பொல்லாத அசுத்தங்கள், உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை தொடாதபடி தேவனால் பாதுகாக்கப்பட்டவருடைய வலயத்திற்குள் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலக மாம்சம் பிசாசு உங்களை தொடாதபடி உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த வாஞ்சை, ஏக்கம், தாகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வாஞ்சை, தாகம், இந்த நாட்டம் இருக்கணும்.